ஏய் அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? அங்க என்ன உங்க அப்பா வந்து உட்காந்துருக்கான்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்காம நீ வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சா நான் என்ன செய்வேன்? அடிப்பீங்க. எப்படி அடிப்ப? பயங்கரமா அடிப்பீங்க. சரி, நான் உன்னை கண்ட மேனிக்கு அடிச்சு துவைச்சிட்டேன். அப்ப நீ என்ன செய்வ? சொல்லுடி, என்ன செய்வ? கிளம்பி வீட்டை விட்டு போயிடுவியா? அந்த தைரியம் வருமா உனக்கு? போக மாட்டேங்க, எங்கேயுமே போக மாட்டேன். போ. நான் ஆம்பளை. இல்லக்கா சக்தி நம்மளை பத்தி பேசினா இப்ப பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்க. நம்ம போனா இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம வீட்டு ஆம்பளைங்களே நம்மள தான் கத்துவாங்க. ஊரே சேர்ந்ததை வேடிக்கை பார்க்கணுமா? அதுக்குன்னு இரு கொஞ்சம் இரு பாப்போம். இரு, தேவையில்லாம போய் பிரச்சனை பண்ணிக்க வேணாம். அவங்க பாத்துப்பாங்க, விடு. அதை இவ்வளவு மல்லு கட்டுறாங்களே நம்மளோட, அவங்களோட மல்லு கட்டட்டும். பேசிட்டு இருக்கல, அமைதியா இருங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் பத்தி பேச வந்துட்டு எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம இனிமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. ஏதோ வீடு தேடி வந்து நம்மள கூப்பிட்டானுங்கன்ற மரியாதைக்கு வந்தா ஆளுக்கு கண்டபடி பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க வாங்கண்ணே போலாம். தம்பி இருங்க தம்பி, அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. யோ ஏன் இருக்கணும்? ஊர் வாய் பேசதான் செய்யும். பேசுவாங்க, அது நாங்க கேட்கணுமா? ஏங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அண்ணே எந்திரிங்கண்ணே, போவோம்ண்ணே. இல்லை வாங்கண்ணே போவோம். மாமா இவனோட பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நானே அருவாள் எடுத்து சீவு விட்டு ஜெயிலுக்கு போயிருவோம் மாமா. வாங்க மாமா. டேய் ஏன்ல பொறுங்கப்பா. டேய் கார்ல வரும்போது என்ன சொல்லி கூட்டி வந்தவங்களா? எப்பா சக்தி ஞானா, உங்களை கையெடுத்து கும்பிட்றப்பா. இந்த பேசுறாங்களே அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க பதிலுக்கு பதில் பேசினா பிரச்சனை பெருசாகி போயிரும்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எப்பா கந்தசாமி, நாங்க பொறுமையா இருக்கோம். முதல்ல கோயில் விஷயத்தை பேசி முடிக்க சொல்லுப்பா. அதெல்லாம் சரியா வராதுங்க. எஸ்கேஆர் ஐயாவும் அரசனும் வரணும், அப்புறம் தான் பேச்சு. இந்தாரு கந்தசாமி, பேசாம இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கிளம்ப சொல்லு. அதை விட்டுட்டு எகுறது பாயறது இதெல்லாம் செஞ்சாங்க கேஸை இழுத்து விட்டுருவோம் பாத்துக்க. பொம்பளைங்க எல்லாரையும் வெளியே விட்டுட்டு மீச வச்சவங்க எல்லாரும் உள்ள போக வேண்டியதான். வரட்டும், அவங்க வரட்டும். இன்னும் எதுக்கு நின்னுக்கு இருக்கோம்? அவங்க நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி போயிருவோம். வாங்க அக்கா இருங்கக்கா. அந்த எஸ்கேஆர் அரசு அவங்க எல்லாம் வந்தா இன்னும் பிரச்சனை பெருசாகும். இருந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? போய் மட்டும் என்னக்கா பண்ண போறோம்? இருங்க இருப்போம். இவங்க எதுவும் பெருசா இழுத்துற கூடாதுல்ல அக்கா. அவங்களுக்கும் நமக்கும் தானேக்கா சண்டை. ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் பேசுறது பார்த்தா கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம், இவர் இப்படி உட்கார்ற ஆள் கிடையாது. என்னத்தை யோசிச்சு என்னமா தான் பண்றாருன்னு பாப்போம். இருங்க. இவர் இப்ப எதுக்கு நினைக்கு இருக்காரு? வணக்கம். குணசேகரனும் அவன் தம்பிகளும் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? வந்தா வரட்டும்ண்ணே, வாங்க போய் பார்ப்போம். அண்ணே வாங்க.
வாங்கண்ணே வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா குணசேகரன்? அண்ணே ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு கூட ஆள் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறா போல. அது சரி, ஆரம்பத்துலேருந்து கஞ்சி குடிச்சு குடும்பம் தானே. அப்புறம் எங்கள் கையை காலை பிடிச்சி வசதி வந்த உடனே நல்ல சோறு சாப்பிட்டாங்க. பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் அது பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது. அப்படித்தானே குணசேகரன்? அண்ணே போவோம்ண்ணே. சக்தி பேசாம இருப்பா. ஏப்பா அவங்களுக்காகத்தானே காத்திருந்தீங்க, வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கம்பெனி விஷயமா ஒரு அவசர மீட்டிங், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும், பரவாயில்லண்ணே. நீங்க வந்து முடிவு எடுக்கிறது தான் முக்கியம். நாங்க எம்புட்டு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்போம். ஏப்பா பாலு அண்ணே, ஏதோ கோயில் விஷயமா பேசணும்னு கூப்பிட்டீங்க, இங்க வந்து பார்த்தா அக்யூஸ்லாம் உட்கார வச்சிருக்கீங்க. ஏய் யோ கால் மூட்டை புண்ணாக்கு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரூடா பேசிட்டு திரியிற. சரி கிடையாது, மரியாதையா பேசு. ஏய் என்னடா செய்வ, என்ன செய்வ? நல்லவங்கெல்லாம் கெட்டவனாக்கிட்டு திரியிறீங்க, கெட்டவன்லாம் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு திரியிறீங்களா? ஏய் அல்லக்கையே, இங்க ஊர் தலைவருங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன நடுவில் வந்து பேசிட்டு இருக்க? கொடுக்கு. ஏய் அரசு, ஏய் ஏய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய் சந்தி சித்த குடும்பம் எங்க கூட சரிசமா உட்காந்து பேசிட்டு இருந்தா அது நாங்க ஏத்துக்கணுமா? ஏய் முடியாதுடா. அரசே வேணாம், தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க. ஏய் என்னடா அரசு அமைதியா. என்னடா செய்த? என்ன செய்ய முடியும்? இது ஒரு நல்லது நடக்கிற இடம். பெத்த பொண்ணை கடத்திட்டு ஜெயிலுக்கு போனவன், கொலை பண்ணவன், அவங்களெல்லாம் கோயில விடுறதே தப்பு. யோ ஏன் அவனுக்கு விளையாட்டீங்க? ஏய் பாலு இங்க வா. என்னண்ணே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கண்ணே. இவங்க தங்கச்சி ஆதிர இருக்காங்க. ஆமா, அவளை எங்க வீட்டுக்கு தான் ஓட்டி விட்டுருக்காங்க.